நாங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு போகலான்னு தான் கிளம்பிட்டுருக்கோம். பாப்பாவுக்கு வீட்டிலேயே சாப்பாடுலாம் கொடுத்தாச்சு. நாங்களும் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா போன டைம் நாங்கள் 6:30க்கு கிளம்புனோம். அதனால் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட்டோம். இந்த டைம் பாப்பாவுக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. அதனால் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக கிளம்பலான்னு தான் நாங்கள் கிளம்புறோம். பாப்பா ஒரே குஷியாக கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் செம்ம டிராஃபிக்கு. கேளம்பாக்கம் டு வண்டலூர் போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சி. செம்மையாக டிராஃபிக்காக இருந்துச்சு. நாங்கள் கிளம்புனதே 8:30க்கு தான். ஆனால் செம்ம பனியாக இருந்துச்சு போகிற வழிலாம். நல்ல வேளை பாப்பாவுக்கு சொற்றுக்குள்ளாலாம் போட்டு தான் கூப்பிட்டு போனோம். எப்படியோ கோயிலுக்கு ஒரு 10:30க்கெலாம் நாங்கள் போயிட்டோம். கூட்டமாக இருக்குமோ என்னவோன்னு பார்த்தோம். நல்ல வேளை கூட்டம்லாம் இல்லை. போன வாரம் தான் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. என்ன ஸ்பெஷலாக என்னன்னு தெரியல. ஆனால் இந்த வாரம் அப்படிலாம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்துலேயே நாங்கள் சாமி பார்த்துட்டோம். இப்போது மாதிரி விளக்கெல்லாம் வாங்கி போய் ஏற்றியாச்சு. சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். பிள்ளைங்களாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே குட்டி பாப்பாலாம் இருந்தாங்க. அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு பசிக்குமோ என்னவோன்ட்டு புளி சாதம் தான் வாங்கி கொடுத்தோம். நான் ஊட்டுறேன்னு நீயா ஊட்ட வேணாம் நானே சாப்பிட்டுக்கிறேன்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒரு வாய் எடுத்து வச்சு அவள் மூஞ்சி ரியாக்ஷனை பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு. புளிச்சுதா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் அங்கே என்னடா கும்பலாக இருக்கேன்னு பார்த்தா பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் எப்போதுமே சாப்பிட்றதுக்கு ஒரு குளத்துக்கு பின்னாடி போவோம். ஆனால் இந்த டைம் சாப்பிடல. இருந்தாலும் சரி சும்மா போயிட்டு வரலான்ட்டு போனோம். ஏன்னா அங்கே நல்லா காற்றடிக்கும். பாப்பாவும் போய் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. வர வழியிலே பாப்பாவுக்கு பசிக்குன்ட்டு பால் வாங்கலான்ட்டு வெயிட் பண்ணோம். 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சமோசா தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரேனிலாவும் ஜாலியாக சமோசா சாப்பிட்டாங்க. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஜாலியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். வர வழியில் இன்றைக்கி மண்டே பாப்பாவுக்கு முட்டை தருவாங்க. அப்படியே முட்டையும் சத்துமாவும் வாங்கிட்டு வரலான்னு தான் பால்வாடி போயிருந்தோம். அங்கே போய் சத்துமாவும் முட்டையும் நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.